ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அனிமி சீரீஸான ஐ அம் ஸ்பைடர் சோ வாட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். நான் ஸ்பாய்லர் பண்ணக்கூடாதுங்கிறதுனால ஃபர்ஸ்டே எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணவோ கூடாது. ஸோ அதனால இப்போதைக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ அம் ஸ்பைடர் சோ வாட் சீசன் 1 எபிசோட் 6. என்னோட பிரதர் ஜூலியஸ் உண்மையிலேயே வேற லெவல் ஸ்ட்ராங் தெரியுமா. அவன்கிட்ட ஹீரோ டைட்டில் இல்லைன்னா கூட அவன் ஸ்ட்ராங்கா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்லிட்டு இருக்கான். ஷோன் இதை நீ பல தடவை என்கிட்ட சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி ஃபே சொல்றா. இப்போ எங்க அண்ணா எந்த இடத்துல இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். இப்போ அவங்க அண்ணன் ஜூலியஸை காட்டுறாங்க. அவன் சில மான்ஸ்டர்ஸ் கூட சும்மா வேற லெவல்ல ஃபைட் பண்ணி அதுங்களை கொல்றான். ஹீரோ சார், நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது போக எல்லா மேஜிக்கையுமே வேற லெவல்ல யூஸ் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்த வந்து பாராட்டுறான். நம்ம கொல்றதுக்காக வந்து ஸ்பைடர் மான்ஸ்டர் இதை விடவோ ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த ஜூலியஸ் யோசிக்கிறான். இங்க நம்ம ஹீரோயின் என்னடா இன்னொரு கேட் ஃபிஷ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட் ஃபிஷை தேடுறா. ஆனா அவளுக்கு எந்த ஒரு கேட் ஃபிஷுமே கிடைக்கல. நான் எப்படியாச்சும் கேட் ஃபிஷை சாப்பிட்டே ஆகணும். பெர்செப்ஷன்ங்கிற ஸ்கில்ல யூஸ் பண்ணலாமா? இதை யூஸ் பண்ணா என்னால காத்த கூட ஈஸியா உணர முடியும். ஆனா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து திடீர்னு ஏதாச்சும் வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒன்னு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதோட ஸ்கில் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவும் அதிகமா இருக்கு. இது என்ன விடவோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பயந்துட்டு இருக்கா. அது எப்படி அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கறது அவளுக்கு ஃபர்ஸ்டே தெரிய ஆரம்பிக்கு. ஓ அப்படின்னா இதுதான் ஃபோர்ஸ் ஐட்டா, என்னால என்ன நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஓரளவு ஃபாஸ்டா தப்பிக்கிறா. அந்த சீஹார்ஸோட அட்டாக் விடவோ இது ரொம்பவும் ஃபாஸ்டா அட்டாக் பண்ணுது. ஆனா ஃபோர்ஸ் ஐட் இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் ஓரளவு ஃபாஸ்டா தப்பிக்கிறா. அது அவ்வளவு பவரை யூஸ் பண்ணியுமே அதோட எம்பி பாதி தான் கம்மியா இருக்கு. இன்னும் பேலன்ஸ் பாதி இருக்கு. அதோட மொத்த எம்பியோ கம்மியானதான் என்னால அதை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பிளான போடுதா. சோ அதை அட்டாக் பண்ணட்டும்னு சொல்லி அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் எப்படி அட்டாக் பண்ண போதுங்கிறது தெரியுது. ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து தப்பிக்கவும் பார்த்தா ஹீரோயின் காத்துல இருக்கும்போதே அதை அட்டாக் பண்ணுது. அவ்வளவுதான் தப்பிச்சுக்கிட மாட்டான்னு நினைச்சா திடீர்னு நம்ம ஹீரோயின் காணாம போயிருதா. எங்கங்கிறத நமக்கு லைட்டா இப்ப ரீவைண்ட் பண்ணி காட்டுறாங்க. என்னோட எனர்ஜி கன்ஃபர்மெண்ட்டை யூஸ் பண்ணோம்னா என்னோட எஸ்பி கம்மியாகும். ஆனா என்னோட வெப் தீ பிடிக்காம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்படிதான் நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி அவ நமக்கு காட்டுறா. அந்த ஈல் இப்ப கடைசியா அட்டாக் பண்ணவும் அதோட எம்பி அவ்வளவு டோட்டலா கம்மியாயிருது. இப்ப அதால வாயில இருந்து நெருப்பு கக்க முடியாது. இப்ப அது நெருப்பு குழம்புக்குள்ள இருந்து வெளியே வந்து டைரக்டா நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணுது. இந்த சான்ஸ் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அதோட எம்பி எல்லாமே டோட்டலா கம்மியாயிடுச்சு. இதுதான் எனக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லி பாய்சன் வனம தூக்கி அதோட வாய்க்குள்ள அடைச்சிருதா. உடனே அந்த பாம்பு துடிச்சு அப்படியே கீழே விழுந்துருது. ஹே, இந்த ஈல கொண்டதுக்கு என்னதுக்கு என்னோட லெவல் அப்கிரேட் ஆயிருக்குமே, ஒருவேளை எல்லா டைமும் ஆகாதோ என்னமோ அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா அந்த ஈலோட லெவல் அப்கிரேட் ஆகி அது இப்போ ஆட்டோ ரெக்கவர் ஆயிருது. அட பாவி, ஏன் கூட போட்ட சண்டையில இவன் லெவல் அப்கிரேட் ஆயிருக்கானே. சரி ஓகே, எப்படியாச்சும் நான் இவனை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஸ்னேக்கோட மூஞ்சிலேயே வெப் அடிக்கிறா. அந்த இடம் சூடா இருக்கிறதுனால அவளோட வெப் எரிய ஆரம்பிச்சு அதோட மூஞ்சில தீ பிடிச்சிருது. நிறைய பாய்சனை வச்சு அவ அட்டாக் பண்றா. அவளோட ஹெச்பி கம்மியாயிடுச்சு. இதுக்கு மேல அவளால அட்டாக் பண்ண முடியாது. ஆனா அந்த பாம்பு துடிச்சு இறந்து போயிட்டதுனால இப்போ நம்ம ஹீரோயின் லெவல் அப்கிரேட் ஆகி எவால்வேஷன் ஆகுறா. நல்ல வேளை நான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன். என்னது, எனக்கு இவ்வளவு லெவல் அப்கிரேட் இருக்கா. நான் இப்ப லெவல் 10க்கு வந்ததுனால 2 எவால்வேஷன் ஆப்ஷன் காட்டுது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சிட்டேன். ஹே, அத ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் பண்ணணும். என்னதான் இந்த ஈல் என்ன விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே இது கூட சண்டை போட்டு நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு இப்பவே எவால்வேஷன் ஆகணும்னு ஆசைதான். ஆனா இந்த இடத்துல நான் எவால்வேஷன் ஆகி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராச்சும் வந்து என்ன அட்டாக் பண்ணாங்கன்னா என்னால எதுவோ பண்ண முடியாது. எப்பவும் போல குட்டியா இருக்கிற இந்த சோலா ஈல் ஆப்ஷனையே செலக்ட் பண்ண வேண்டியதான். எனது இதுல காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா இதுக்கப்புறம் சண்டை போடுறத பத்தி நான் கவலைப்படவே தேவையில்லை. ஜாலியா சம்மர் வெக்கேஷன்ல போயிட்டு குளிச்சுட்டு வரலாம். ஆனா இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு நெருப்பு குழம்பு தான் இருக்கு. அதுல குளிச்சா நான் வந்துருவேன். ஹே, எனக்கு ஒரு ஐடியா. இந்த பாம்பியை என்னோட வீடு மாதிரி மாத்துறதுக்கு மொத்தமா 3 நிமிஷம் ஆகும். 3 நிமிஷத்துக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதோட ஸ்கேல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இதுக்குள்ள நான் இருக்கும்போது யாரும் என்ன வந்து அட்டாக் பண்ண முடியாது. இதோட வாழை இப்படி இழுத்து அதோட தலையை பிடிச்சு சுத்தி சென்டர்ல அதோட தலையை வச்சோம் அப்படின்னா என்னோட வீடு ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ள இருந்து நான் எவால்வேஷன் ஆனோம்னா எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. சரி ஓகே, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவ எவால்வேஷன் ஆகுறா. இந்த தடவை நம்ம ஹீரோயினோட எவால்வேஷன் சும்மா வேற லெவல்ல இருக்கு. கையெல்லாம் கத்தி மாதிரி ரொம்பவுமே ஷார்ப்பா இருக்கு. அது போக நிறைய புது ஸ்கில்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்படின்னா நான் அந்த சீஹார்ஸை விடவும் இல்ல அந்த மங்கியை விடவும் கூட ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறிட்டேன். ஹே, என்னோட கை கூட செம ஷார்ப்பா இருக்கு. இதுகிட்ட நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த நெருப்பு குழம்புக்குள்ள அதை வேக வச்சு நம்ம ஹீரோயின் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வாயில எடுத்து வைக்கிறா. திடீர்னு பார்த்தா அது அவ்வளத்தையுமே அவ சாப்பிட்டு முடிக்கிறா. ஆமா, இதே இப்ப நான் சாப்பிட்டு முடிச்சா இது என்ன டேஸ்ட்ல இருந்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லையே. சரி ஓகே, எப்படினாலும் இது என் வயிற்றுக்குள்ளதான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருக்கா. இதுல எதை நான் சூஸ் பண்றதுன்னு தெரியலையே. சரி ஓகே, இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்னு சூஸ் பண்றா. டேபோ ஸ்கில் லெவல் 7க்கு அப்கிரேட் ஆகுது. அது போக ஹெர்சி நாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஸ்கில் கிடைக்குது. அப்படின்னா டிடெக்ஷனை நான் யூஸ் பண்ணும்போது இதுக்கப்புறம் எனக்கு தலைவலி வராதா? டிடெக்ஷன் ஆன் அப்படின்னு அவ சொல்றா. இந்த ஸ்கில் வேற லெவல்ல இருக்கு. இந்த உலகத்தை இந்த மாதிரி பார்க்க முடியும்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இந்த ஸ்கில் உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி அவ ஆனந்த கண்ணீர் வடிக்கிறா. நிறைய ஸ்கில் அவளுக்கு இருக்கு. அதுல பேரலல் மைண்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அது என்னது அப்படின்னு அவ யோசிக்கவா அவளோட மைண்டுக்குள்ளேயே வேற ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரோ என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. ஆனா அது என்னோட வயசு தான். ஹே அம்மா, யார் நீ என் மண்டைக்குள்ள இருக்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கப்போ நீ தான் நான் தான் நீ அப்படின்னு சொல்லி அவ குழப்பறா. ஆக்சுவலி இப்ப நம்ம ஹீரோயினுக்கு பேரலல் மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கிறதுனால அவளோட கான்சியஸ்னஸ் இப்ப 2 இருக்கு. இந்த ஈல சாப்பிடும் போது கூட நான் தான் அவனோட பாடியை கண்ட்ரோல் பண்ண. இதுக்கப்புறம் சண்டை போட வேண்டியது வந்துச்சுன்னா நான் பாடியை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறேன். நீ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணு. அந்த வகையில நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே இப்ப கை கோர்த்துக்கிட்டாங்க. இதை சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா அன்னியன் படத்துல வர மாதிரி 2 கேரக்டர் ஒரே பாடிக்குள்ள இருக்கு. ஆனா அந்த கேரக்டர்ஸை நம்ம ஹீரோயினால கண்ட்ரோல் பண்ண முடியும்.
முடியும். இப்ப ஜூலியஸ கட்டுறாங்க, சண்டை போடுறதுல மட்டும் இல்ல, நீங்க மேஜிக் கூட சூப்பரா பண்றீங்க அப்படின்னு கூட இருக்கிறவன் சொல்லவும், அவனோட தம்பிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற இன்னொருத்தன் சொல்றான். பிரின்ஸ் ஜூலியஸ், நீங்க மேஜிக்கை யூஸ் பண்ணா எனக்கு எந்த வேலையுமே இல்லாம போகுது, ஒரு மேஜிக் யூஸ்ல எனக்கு இந்த இடத்துல வேலையே இல்ல அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவா வருத்தப்படுறா. அந்த ஆரஞ்சு கலர் ஹேர் வச்சிருக்கிறவன் காமெடி பண்ணி பேசிட்டு இருக்கான். அவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த ஜூலியஸ்க்கு ஹீரோ இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. அவன் ஸ்வாட் எடுக்கிறான். எல்லாருமே அலர்ட் ஆகுறாங்க. கிரேட் டெராக்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்பைடர் அந்த இடத்துக்கு வருது. பார்த்தா அந்த இடத்துல மொத்தமா 3 வந்து நிக்குது. நம்ம தேடி வந்த ஸ்பைடர் அதுதானே அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் கலர் ஸ்பைடர் பார்த்து ஜூலியஸ் சொல்றான். கண்ணு மிக்கிற செகண்ட்ல அந்த ஸ்பைடர் ஜூலியஸை வந்து அட்டாக் பண்ணுது. ஆனா அவன் ஒரு வழியா தப்பிச்சிருந்தான். இந்த கிரேட்டர் டெராக்டாக் 3த்தையும் நான் அழிச்சிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்க அந்த ஒயிட் ஸ்பைடரை கொஞ்சம் சமாளிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சொல்றான். அந்த ஒயிட் ஸ்பைடர் செவத்துக்கு மேல இருந்துமே செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகுறத பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ இப்போ நான் எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பொண்ணு பதறிக்கிட்டே இருக்கா. ஜூலியஸ் அந்த பெரிய 3 ஸ்பைடருமே ரொம்பவும் ஈஸியா கொண்டுதான். இங்க அந்த ஒயிட் ஸ்பைடர் இவங்க ஆளுங்களையே அடிச்சு போட்டுட்டு இருக்கு. ஜூலியஸ் அந்த 3 ஸ்பைடரையே கொண்டுட்டதுனால இப்ப அந்த ஒயிட் ஸ்பைடரை லைட் மேஜிக் வச்சு அட்டாக் பண்றான். ஆனா அந்த லைட் மேஜிக்கே அது ரொம்பவும் ஈஸியா தடுத்துருது. அப்படின்னா இதுகிட்ட மேஜிக் நாலிஃபிகேஷன் ஸ்கில் கண்டிப்பா இருக்கும். இதோட லெவல் எல்லாமே 2000க்கு மேல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. லைட் வீல் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு அட்டாக் யூஸ் பண்றான். இவனோட ஹெச்பி ஃபுல்லாவே கம்மி ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் கூட அந்த ஸ்பைடர் இன்னும் சாகல, அதுக்கு அடிபட்டு மட்டும் தான் இருக்கு. இந்த கிரீச்சர் உண்மையிலேயே பவர்ஃபுல்லா இருக்கு, இதை எப்படி அழிக்க அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் யோசிச்சுட்டு இருக்கும். திடீர்னு அது ஒரு மாதிரி கத்துது. இது திடீர்னு எதுக்காக பயப்படுது, அது போக அது ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுது அப்படின்னு ஜூலியஸ் யோசிச்சுட்டு இருக்கும். டக்குனு ஒருத்தன் அதை பிடிக்கவோ லைட் பீம் அப்படிங்கிற ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி ஜூலியஸ் அந்த ஸ்பைடரை மொத்தமா அழிச்சிருதான். இப்ப எல்லாருமே வந்து ஜூலியஸை பாராட்டுறாங்க. இந்த தடவையும் நீ எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த ஆரஞ்சு கார் இருக்கிறவன் அந்த பொண்ணை கிண்டல் பண்றான். அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு எல்லாருமே கிளம்புறாங்க. அந்த ஸ்பைடர் எதுக்காக கத்துச்சு, அதை ஏதோ சொல்ல வந்த மாதிரி தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். என்னோட பிளான்ல தேவையில்லாம ஒருத்தன் குறுக்க வரான் அப்படின்னு சொல்லி ஒருத்தி சொல்றா. அவனை நம்ம ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இன்னொருத்த கேட்கவும், இல்ல தேவையில்லாத நானே பாத்துக்கிடுவேன் அப்படின்னு அவ சொல்லவும், சரி உங்க விருப்பப்படியா ஆகட்டும் டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த பொண்ணு ஒரு டீமன் லார்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. உங்க அண்ணன் ஜூலியஸ் ரிட்டர்ன் வந்துட்டாங்களாமே, அவர் ஒரு ஹீரோ தானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷோன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. நீயும் ஒரு ஹீரோ தான் சொல்லி அவனை பாராட்டிட்டு இருக்காங்க. நிறைய பொண்ணுங்க ஷோன் கிட்ட பேசிட்டு இருக்கவும் கானட்டா வந்து அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போறா. உடனே ஹியூகோ கோவமா கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போவோம். அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி கானட்டா சொல்றா. இந்த உலகம் எனக்காக உருவாக்கப்பட்டது, கடவுளுக்கு என்னைய தான் ரொம்பவோ பிடிக்கும்னு நினைச்சேன். நானும் ஒரு பிரின்சஸ் தானே, ஆனா எல்லாருமே எதுக்காக ஷூனை போய் பாராட்டுறாங்க. அவன் இங்க இருக்க தகுதியே இல்லாதவன், அவனை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹியூகோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஜூலியஸ் இப்ப போய் கொன்ன ஸ்பைடர் யாரு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே யோசிப்பீங்க. நான் இந்த கதையை பார்க்கும்போது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒருவேளை மேபி அது நம்ம ஹீரோயினோட அம்மாவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சேன். ஐ மீன் நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி ஒரு முட்டைக்குள்ள இருந்து தான் வந்திருப்பா. அந்த இடத்துல நிறைய முட்டைகள் இருக்கும். ஒருவேளை அந்த முட்டையை போட்டதை அந்த ஒரு ஸ்பைடரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பைடர் தான் இப்ப ஜூலியஸ் கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லி நான் இந்த கதையை பார்க்கும்போது நினைச்சேன். இதுக்கு மேல என்னால எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் எதையாச்சும் சொன்னேன் அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்பாயிலரா மாறிடும். ஸோ அதனால இப்போதைக்கு கதையை பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. இவ்வளவு தூரத்துக்கு நீங்க பார்த்த வரைக்கும் கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.